அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். 181 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 30/6/2024 ஞாயிறு. சகோதரர் மர்சேயோவை பிரான்சிஸ் அழைத்தார். சகோதரி கிளாராவிடம் சென்று, நான் என்னை முற்றிலுமாக மறையுரை ஆற்றுவதில் ஈடுபடுத்திக் கொள்வதா அல்லது ஜெபத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதா என்று கடவுள் எனக்கு காட்ட வேண்டும் என்று அவரது சிறந்த அருள் வாழ்வில் சகோதரிகளோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்யும்படி சொல்லுங்கள். பின்னர் நீங்கள் சகோதரர் சில்வஸ்டரிடமும் சென்று இப்படியே அவரிடமும் சொல்லுங்கள் என்றார். சகோதரர் மர்சேயோ சென்று முதலில் புனித கிளாராவுக்கும் பின்னர் சகோதரர் சில்வஸ்டருக்கும் இந்த செய்தியை அறிவித்தார். சகோதரர் சில்வஸ்டர் செய்தியை பெற்றவுடனே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனேயே கடவுளிடமிருந்து பதிலையும் பெற்றார். அப்படியே அவர் சகோதரர் மர்சேயோவிடம் திரும்பி, கடவுள் இவ்வாறு சொல்கிறார். கடவுள் சகோதரர் பிரான்சிஸை இந்த நிலைக்கு அழைத்து அவருக்காக மட்டுமல்ல, மாறாக கனி கொடுக்க, அதாவது ஆன்மாக்கள் என்னும் கனி கொடுக்க அழைத்துள்ளார். இவ்வாறாக அவர் வழியாக பலரும் மீட்கப்படுவர் என்று போய் சொல்லுங்கள் என்றார். இந்த பதிலை பெற்றுக்கொண்டு சகோதரர் மர்சேயோ புனித கிளாரா கடவுளிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ள சென்றார். சகோதரர் சில்வஸ்டர் பெற்ற அதே பதிலைத்தான் சகோதரி கிளாராவும் மற்ற தோழியரும் கடவுளிடமிருந்து பெற்றதாக அவர் பதிலளித்தார். சகோதரர் மர்சேயோ பிரான்சிஸிடம் திரும்பி வந்தார். அவர் மிகவும் அன்போடு அவரை வரவேற்றார். அவரது கால்களை கழுவி ஏதாவது அவருக்கு உணவருந்த தயார் செய்தார். உணவு உண்ட பின்னர் புனித பிரான்சிஸ் சகோதரர் மர்சேயோவை வனப்பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு தனது தலை அணியை பின்னால் இழுத்து தனது நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு, என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு கட்டளையிடுகிறார் என்று கேட்டார். அதற்கு சகோதரர் மர்சேயோ, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சகோதரர் சில்வஸ்டர் மற்றும் சகோதரி கிளாரா அவரோடு இணைந்த சகோதரிகளுக்கும் இவ்வாறாகத்தான் வெளிப்படுத்தியுள்ளார். நீங்கள் உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். இதுவே ஆண்டவருடைய விருப்பம் என்பதை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் உங்களை உங்களுக்காக மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக பிறரின் மீட்புக்காகவும் உங்களை அழைத்திருக்கிறார் என்று பதில் அளித்தார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. வெளியேறிச் செல்ல கடவுள் தம்மில் நம்பிக்கை கொள்ளும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படி சவால் விடுகிறார் என்பதை இறைவார்த்தை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாம் வெளியேறி புதிய நாட்டிற்கு போக அழைப்பு பெற்றார். மோசே கடவுளின் அழைப்பை கேட்டார். எனவே இப்போதே போ, நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மேலும் மக்களை எகிப்தின் கொடுமையிலிருந்து மீண்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வழிநடத்திச் செல் என்றார். இறைவாக்கினர் எரேமியாவிடம் கடவுள் கூறுகிறார்,
யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவரிடம் செல். நமது இந்நாட்களில் இயேசு, நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற கட்டளை இன்று உலகம் மாறுபடும் பின்னணி சூழமைகளையும் திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு எப்போதுமில்லாத புதிய சவால்களையும் எதிரொலிக்கிறது. நாம் அனைவரும் பங்கெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ சமூகமும் ஆண்டவர் குறித்து காட்டும் வழியை உய்த்துணர வேண்டும். ஆனால் நற்செய்தி ஒளியின் தேவை உலகின் எல்லா புற எல்லைகளையும் சென்றடைய அனைவரும் அவரவரது சுகமான மண்டலங்களிலிருந்து வெளியேறி செல்வதற்காக அவருடைய அழைப்புக்கு செவிமடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அசிசியார் மத்தேயுவின் பதிலை கேட்டவுடன் இதுவே ஆண்டவருடைய விருப்பமாக உள்ளது என்று உணர்ந்தவராக பிரான்சிஸ் எழுந்து உற்சாகத்தோடு கடவுளின் பெயரால் நாம் செல்வோம் என்று கூறினார். நாமும் அவ்வாறே செய்வோம். நாளை சந்திப்போம்.